நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லியோட உயிருக்கு இந்த ரவுடி கிட்ட இருந்து எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல நம்ம விஜயோட மனசை வந்துட்டு சந்தோஷப்படுத்தணும்னு எப்படியாச்சும் இந்த ரேணுகாவை காப்பாற்றணும்னு மாறு வேஷத்தில் நம்ம மல்லி போயிட்டு இந்த இவங்க கிட்ட வந்துட்டு வசமா சிக்க போறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஏன் தான் இப்படி ஒரு சோதனை நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரியல. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ரேணுகாவை இந்த ஒரு நிலைமையில பார்த்துதான் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இப்போ திரும்ப நம்ம மல்லியும் போயிட்டு அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல போனாவே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல நம்ம மனோகரன் சார் சொன்ன மாதிரி இந்த ரேணுகாவோட உடல் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு மாறு வேஷத்துல பட்டு தான் வந்துட்டு இப்படி ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே டெட் சிட்டியில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ரேணுகாவது உண்மையே கிடையாது, விஜய் நம்ம வந்துட்டு எல்லாருமே ஏமாந்துட்டோம் அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம விஜய்க்கு தெரிய வந்ததும் ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறாங்க. என்னம்மாமா நீங்கள் இப்படி ஒரு முட்டாள்தனமாக இருந்திருக்கீங்க, ரேணுகா வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வந்துட்டு கடவுள் இப்படி நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப வந்துட்டு கண்கலங்கிற நிலைமையில பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அன்னபூர்ணியும் நம்ம அரவிந்த் சாரும் ஹெல்ப் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம விஜயால வந்துட்டு தனியாக கண்டிப்பாக இந்த ரேணுகாவும் நம்ம மல்லியும் காப்பாற்ற முடியாதுங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பாவும் வந்துட்டு ரேணுகம்மா எங்கே போயிட்டாங்கடாடா, மல்லியம்மா எங்கே போயிட்டாங்கடாடா, அவங்கள நான் பார்க்கணுன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களான்னா ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா தனியாக இந்த ராஜேஸ்வரோட சூழ்ச்சி நடந்துகிட்டே தாங்க இருக்கு. எப்படியாச்சும் வந்துட்டு மல்லியை கொன்றணும், விஜய் கிட்டேருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் எதுக்கு தான் வந்துட்டு இப்படி ஒரு கேவலமான நிலைமையிலையும் நம்ம ராஜேஸ்வரி தப்பான முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய்க்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்றது மட்டும் உண்மைங்க. ஏன்னா வந்துட்டு யாரால் இந்த கடவுள் வந்துட்டு அதிகமாக சோதனையை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்துட்டு கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க அப்படின்னு தாங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். நம்ம விஜய்க்கு வந்துட்டு இப்படி ஒரு சோதனை நடந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ரேணுகா கூடயும் நம்ம மல்லி கூடயும் சந்தோஷமாக வாழ வேண்டிய காலங்கள் வரும் அப்படின்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை காலில் தட்டிக்கங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கூடிய சீக்கிரத்தில் இப்போ பார்த்தீங்களா நம்ம ரேணுகாவும் நம்ம மல்லியும் வந்துட்டு கூடிய வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்காக அதுக்கான எல்லா காரியங்களும் வந்துட்டு உடனே நம்ம விஜய் நம்ம இப்போ மனோகரனும் பண்ண போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது, அவங்க வந்துட்டு அங்கே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம ரேணுகாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தாங்க வரப்போகிற எபிசோடில் வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.